அன்பு நண்பர்களே, இதுதான் எங்க ஊர் அம்பாள் குளம். கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி வர, இதுதான் எங்களுக்கு, அப்புறம் வீட்ல இருக்கிற ஆடு, மாடு, வேற ஊர சுத்தி இருக்கிற விலங்குகள், இன்னும் இயற்கையை காத்து வச்சிருக்கிற இந்த பறவைகள், இப்படிப்பட்ட எல்லா ஜீவராசிகளுக்கும் தவிச்ச வாய்க்கு தண்ணி குடுத்தது இந்த எங்க அம்பாள் குளம் தான். இந்த குடிநீர் குளம் தான். இப்படி இந்த ஊர சுத்தி இருக்கிற எல்லா சகல ஜீவராசிகளுடைய தாகத்தையும் தீர்க்கிற இந்த தண்ணி, இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப வேகமா குறைஞ்சுகிட்டு வருதுங்க. ஆமா, குளம் ரொம்ப வேகமா சுருண்டுகிட்டு வருது. எல்லாத்துக்கும் காரணம் வெயில். மே 2ஆம் தேதி வியாழக்கிழமை தண்ணிக்கிட்ட எடுத்து இந்த கல்ல வைக்கிறேங்க. அடுத்து ஒவ்வொரு நாளும் தண்ணி இருந்த இடத்துல கல்லு வைக்கிறேன். தண்ணி எவ்வளவு வேகமா ஒவ்வொரு நாளைக்கும் எவ்வளோ தூரம் குறைஞ்சுகிட்டு வருதுன்னு இப்ப நீங்க பார்க்க போறீங்க இந்த வீடியோவுல. எங்க ஊர சுத்தி ஒரு 10 குளமாவது இருக்கும். ஆனா, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன குளம். இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய குளம்னா, இந்த அம்பாள் குளம் தான். இங்க வருஷம் ஃபுல்லா எப்பவும் தண்ணி இருக்கும். இதனாலே ஆடு, மாடு மத்த ஜீவராசிகளுக்கு இங்க வந்து ஒரு தாய்மடி மாரி. ஆமா, எப்பவும் காலையில மாடுகள்லாம் மேய போணுச்சுன்னா, இங்க தண்ணி குடிச்சிட்டு தான் போகும். திரும்ப வரும்போது இங்க தண்ணி குடிச்சிட்டு தான் வீட்டுக்கே போகும். அப்படிப்பட்ட ஜீவன்களுக்கு, இயற்கையோடு ஒன்றி வாழ்கிற இந்த ஜீவன்களுக்கு, இந்த குளமும் வத்தி போய் இந்த குளத்துலயும் தண்ணி இல்லன்னா, அதோடைய நிலைமை என்னாகும்? பாருங்க நண்பர்களே, மே 2ஆம் தேதியிலிருந்து மே 8ஆம் தேதிக்குள்ள, ஆமா, ஒரே வாரத்துக்குள்ள தண்ணி எந்த அளவு குறைஞ்சிருக்குதுங்கிறத பாருங்க. ஆமா, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வரிசையா கல்லு வச்சிருக்கிறேன். அதுபடி பார்த்துக்கிட்டு வாங்க. எந்த அளவு குறைஞ்சிருக்குன்னு பாருங்களேன். தண்ணி இந்த வருஷம் மாரி எந்த வருஷமும் இப்படி தண்ணி குறைஞ்சதில்ல. இந்த வருஷம் அக்னி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சூரியன் இருப்பான் போல நினைக்கிறேன். ஆமா, அடிச்சு இழுக்குது தண்ணி எல்லாத்தையும் அப்படியே சுருட்டி இழுத்துக்கிட்டு போகுது. இந்த தண்ணி ஆவியாகி மழையாகி திரும்ப வரணும். ஆனா 2, 3 மாதமாச்சு எங்க ஊருக்குள்ள மழை பெஞ்சு, ஒரு பொட்டு மழை வரமாட்டேங்குது. இடையில ஒரே ஒரு ஒரு 4, 5 தூத்த விழுந்துச்சு. அது கோயில் திருவிழா சமயத்துல விழுந்துச்சு. அதுக்கு பிறகு மழைன்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு போயிருச்சு. கார்த்திகை, ஐப்பசியில பேஞ்ச மழை தண்ணி தான் இது. ஆமா. அப்படி கிடைச்ச தண்ணிய தான் இந்த குளம் இன்னமும் அடகாத்து வச்சிருக்குது. தன்னை நம்பி வர்ற ஜீவராசிகளுக்கு குடுக்குறதுக்காக. ஆனா, இன்னும் எத்தன நாளைக்கு இந்த குளம் தன் நம்பி வர ஜீவராசிகளுக்கு குடுக்க போகுது? ஏன்னா, தண்ணி போற போக்க பார்த்தா, இன்னும் 1 மாதத்துல குளத்துல ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது போல இருக்குது. ஆனா, ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சிருச்சு. இனி மழை பெஞ்சுச்சுன்னா, வெள்ளம் போற அளவுக்கு மழை பெய்யும். இல்ல வெயில் அடிச்சுச்சுன்னா, அப்படியே நெருப்ப கொட்டி விட்டது மாரி வெயில் அடிக்கும்னு ஆயிப்போச்சு. ஆமா, பருவநிலையும், காலநிலையும் மிக மோசமான அளவுல மாறிப்போச்சு. அப்படி மாறிப்போனதுக்கு காரணம் நிச்சயமா வேற யாரும் கிடையாது. இந்த நம்ம மனித சமூகம் தான். 2ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வச்ச அந்த வருஷ கல்ல மட்டும் வச்சிருக்கிறேன். மத்த இடைப்பட்ட கல்லெல்லாம் எடுத்துட்டேன். இப்ப பாருங்க, கல்லுக்கும் தண்ணிக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவுன்னு. தண்ணி எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு. தண்ணி எந்த அளவு சுருண்டு போயி, காணாம போயி, தண்ணி எந்த அளவுக்கு வெப்பமாயி, ஆவியாகி போயிருக்குதுன்னு நீங்க பாருங்க நண்பர்களே. இந்த பூமியில எல்லாரையும் விட நம்ம தான் உயர்ந்தவங்கன்னு, மற்ற எல்லாத்தையும் அடக்கி, ஒடுக்கி, நெருக்கி, அப்படியே நம்ம கையில நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நினைக்கிறதுனால வந்த வினைதாங்க இந்த வெயிலு, இந்த வெப்பம். ஆமா, இப்படிப்பட்ட இந்த வெப்ப அதிர்வு, இந்த வெப்ப அதிகரிப்பு நிச்சயம் தொடர்ந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், இந்த பூமியை நம்பி இருக்கிற மற்ற ஜகல ஜீவராசிகளுடைய வாழ்க்கைய, அதுகளுடைய உயிர நிச்சயம் பெரிய அளவுல பாதிக்கும். இந்த பூமியில மனிதனுடைய ஆசைகளாலையும், பேராசைகளாலையும், சுய லாபத்தாலையும் இந்த பூமி மாறுபட்ட வெப்பநிலையில இன்னைக்கு இருக்குது. ஆமா, பூமி இந்த அளவு வெப்பநிலை அடைந்ததற்கு காரணம் மனிதனுடைய பேராசைகள், பல பேராசைகள். இன்னைக்கு ஆப்பிரிக்காவுல பல ஆயிரம் உயிரினங்கள் குடிக்க ஒரு சொட்டு தண்ணி இல்லாம ஆயிரக்கணக்குல ஒவ்வொரு நாளைக்கும் செத்துக்கிட்டு இருக்குது. இப்படியே மற்ற இனங்களை நாம் கண்டுகொள்ளாமல் போனோமானால், இந்த குளம் வற்றி விடுவது போல் மனித சமூகமும் வற்றிவிடும். எச்சரிக்கை.